அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை ஐவகை அறிவுத்திறன். அழகா மனிதருக்குள் ஐவகையான அறிவுத்திறன் உள்ளது அப்படின்னு நம்ம வேதாத்திரேயா சொல்றாரு. இயற்கை அறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, உள்ளுணர்வு அறிவு, தேர்ந்த அறிவு, மெய்யறிவு. இந்த 5 வகையான அறிவுகள் நமக்குள்ளே அந்த அறிவு திறனானது மனிதருக்குள்ள இருக்கு அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா இயற்கை அறிவு. மனித வாழ்க்கையில் துவக்க காலத்தை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த இயற்கையாவே பொதுவாகவே பார்த்து பார்த்து நம்ம வளர்றோம். தாவருடைய அசைவுகளை, அதனுடைய வளர்ச்சியை பார்த்துதான் நம்ம வளர்றோம். இயற்கையில் இந்த உயிரினங்கள் எப்படி நடக்குது, எப்படி படுக்குது, எப்படி தூங்குது, எப்படி அது எப்படியெல்லாம் அமருதோ அந்த அதை பார்த்து தான் நம்ம ஆசனங்கள் எல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதற்கெடுத்தாலும் நாம் உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சியை பார்த்து பார்த்து தான் நாம வளர்றோம். இப்போ ஒரு விதையை சாப்பிட்டுட்டு ஒரு விதையை போடுறான், அந்த இடத்துல ஒரு மரம் வளருது. ஓ, அப்ப அந்த இடத்துல அவன் என்ன பண்றான், விதையை நட்டா நமக்கு மரம் வளர்ந்து அதுல இருந்து நிறைய பழங்கள் கிடைக்கும் அப்படின்ற உணர்ந்து ஆதி காலத்துல மனிதன் பயிர் வைக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா இயற்கையிலிருந்தே அவன் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு வந்தான்னு சொல்லலாம். இயற்கை கூட இயற்கை பிளஸ் இயற்கை அறிவு, அதாவது செயற்கை அறிவு சேர்ந்தாதான் இந்த இயற்கை அறிவு. இயற்கையில என்னென்ன இருக்குதோ அது கூட நம்ம செயற்கையா ஒரு சில விஷயங்கள் அந்த சேர்த்தோம்னா அதுதான் இயற்கை அறிவு. இது ஒரு அடிப்படை அறிவுன்னு சொல்லலாம். இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இறைநிலை இயற்கையோடு ஒன்றி ஒன்றி வாழ்ந்து இயற்கையிட்ட இருந்து நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு வருவோம்னு சொல்லலாம். இதுக்கு அழகா ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் பனந்தனை படைத்தான், எதனை கண்டான் பனந்தனை படித்தான், மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான், இன்பமும் துன்பமும் இயற்கையின் நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி, பாரி இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே, மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான், வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓ, ஓ, என்ன அழகு! கண்டிப்பா பறவையை பார்த்தான், விமானம் படைத்தான், தண்ணிக்குள்ள மீனை போறது பார்த்தான், நீர்மூழ்கி கப்பலை படைச்சான், மரவட்டை பூச்சியை பார்த்தான், ரயில் வண்டியை படைத்தான். சுகத்துக்காக இந்த இயற்கையிலிருந்து செயற்கையை சேர்த்து சேர்த்து என்னென்ன செய்யணுமோ எல்லா விஷயங்களும் செய்து கொண்டே வந்தான். எதை பார்த்தான் பலதனை படைத்தான். அந்த காலத்துல பண்டமாற்று முறைதான் இருந்தது. படத்தை படிச்சு அது பின்னாடி இப்ப நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும். மதத்தின் காரணமாக இந்த சாமிக்கு முன்னும் அந்த சாமிக்கு முன்னும். ஆனா நாம தான் மாறிட்டோம். இயற்கையில எதனா மாற்றம் இருக்கா? கண்டிப்பா எதுவுமே இல்லை. இது நம்ம அனைவரும் சிந்தனை செய்யணும். இதுதான் இயற்கை அறிவு, அடிப்படை அறிவுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நுண்மான் நுழைப்புலன் அறிவு, அதாவது விழிப்பு நிலை. அடிப்படை அறிவுக்கு அடுத்து இந்த விழிப்பு நிலை என்பது வரும். நுண்மான் நுழைப்புலன் என்றால் நுண்ணிய என்றால் கூர்மையான, மான் என்றால் மான்குடிய என்று பொருள். அதாவது எந்தெந்த செயல்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்ற தெளிவு கொண்டு விழிப்புடன் செயலாற்றும் மதி நுட்பம்தான் நுண்மான் நுழைப்புலான் அறிவு. அதாவது பழைய கால அனுபவம், ஏற்கனவே நடந்த அனுபவம்,
தற்கால சூழ்நிலை, எதிர்கால விலை, இதை மூன்றையும் ஒருங்கிணைத்து நோக்கி ஒவ்வொரு செயலையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் சரியாகவும் விரைவாகவும் தேர்ந்தெடுத்தும் செயலாற்றும் அறிவு இதுவே ஆகும்னு சொல்றாங்க. மதிநுட்பம் உள்ள ஒருவர் எத்தகைய சூழ்நிலையும் எந்த காரியத்தையும் தனது அறிவின் ஆற்றலால் உயர்த்த முடியும். அதாவது தோல்விகளை கூட வெற்றிக்கான படிகளாக மாற்றிக்கொள்ள முடியும்னு அழகா சொல்றாங்க. இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு என்பது கூர்ந்து உணரும் அறிவு ஆற்றலே ஆகும். இது அழகாக தியானம் செய்யும் பொழுது இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு என்பது தானாகவே அனைவருக்கும் வரும். இதையே திருவள்ளுவர் சொல்றாரு, நுண்மான் நுழைப்புலன் எல்லாம் எழில் நலம் மண்மான் துணை பாவையற்று. அதாவது ஒருவருக்கு அழகான தோற்றம் மட்டுமே இருந்து நுண்ணிய அறிவு இல்லை என்றால் அவர் காண்பதற்கு அழகாக இருந்தாலும் உண்மையில் உயிரற்ற மண்ணிலான பொம்மை போன்றவர் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? நுண்மான் நுழைப்புலன் அறிவு இல்லாத யாருமே ஒரு மண்ணால் செய்யப்பட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைன்னு சொல்றோம். அப்போ அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவை நாம வளர்த்துக்கணும் இல்லையா? அது எப்படி வளரும்? மனவளக்கலைக்குள்ள தியானம் செய்து ஒவ்வொரு பயிற்சிகளை செய்யும் போதுதான் அந்த அறிவு தானாகவே வெளிவரும். அதுக்கடுத்து ஐயா சொல்றாரு, உள்ளுணர்வு அறிவு. அதாவது அறிவின் வளர்ச்சி போக்கில் இயற்கை அறிவு மறைந்து நிற்கும் வளர்ச்சி பெற்று விழிப்பும் சிந்தனையும் கூடும்போது இந்த அறிவு, இந்த ரெண்டு அறிவு, இயற்கை அறிவு நுண்மான் நுழைப்பின் அறிவும் இணைந்து இந்த உள்ளுணர்வு அறிவு என்பது நமக்குள்ள வரும். அகத்தே தோன்றும். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க இவங்க கூட பழகினா அவங்களுடைய குணாதிசயங்களை நம்மளுக்கு வரும். நல்லவங்களோட பழகினா நல்ல குணங்கள், ஒருமையுடன் உனது திருவடியை நினைத்து கொண்டிருக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படி வள்ளலாரைய கூட பாடிருக்கு. அப்போ எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இறைவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்கப்பா அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா நமக்கு என்ன வரும்? அதே இறைத்தன்மை, இறைவனை பற்றி நினைக்கின்ற ஆர்வமும் எல்லாமே வரும். எப்பவுமே நெகட்டிவா அடுத்தவங்களை குறை பேசிக்கிட்டு எப்பவுமே சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட பழகினா ஒரு ட்ரிங்க் சாப்பிட்றாங்க, அவங்க கூட போய் பசங்க பழகினாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் தான் அவங்களுக்கு வரும். அவங்க கூட சேர்ந்து அவங்களும் அதை பழக ஆரம்பிச்சு ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒழுக்கங்களுக்கு கூடிய ஆளும் கூட நம்ம பழக வைக்கும் பொழுது அவங்களுக்கு அதே குணாதிசயங்கள் வந்துடும். அதுதான். அப்போ அந்த உள்ளுணர்வு அறிவு ஒண்ணு சொல்லும், இவங்க கூட பழகினா இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா, இவங்களுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் நல்ல கேரக்டர்ஸா, அதை பார்த்து இவங்க கிட்ட பழகினா நம்மளுக்கு துன்பம் வருமா இன்பம் வருமா, உள்ளுக்குள்ளே சொல்லும் இந்த விஷயம் செய்யாத, ஏய் இது சரியில்லை, உள்ளூர் அறிவு சொல்லும். அந்த உள்ளுணர்வு அறிவு நமக்கு எப்போ வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மனதை தொடர்ச்சியாக கவனிக்கும் பொழுது, அக தூய்மை ஆகும் பொழுது இந்த உள்ளுணர்வு தானாகவே வெளிவரும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தறிவு. தேர்ந்தறிவு இந்த மூன்று அறிவுகளும் சேர்ந்து வர அறிவு தான் தேர்ந்தறிவு. தனது அனுபவத்தினாலும் பிறர் சொல் மூலமாகவும் நூல் வாயிலாகவும் வளர்த்து கொள்ளும் அறிவே தேர்ந்தறிவு. இப்ப இந்த மாதிரி சத்சங்கத்தில் கலந்து கொள்ளும் பொழுது நீங்க சொல்ற விஷயங்கள் நம்ம கேட்க கேட்க அதுக்கான அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய பதிவுகள் கிளீன் ஆகிக்கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நூல்கள் மூலமாக நம்மளுடைய அனுபவத்தின் மூலமாக வரக்கூடிய அறிவு தான் தேர்ந்த அறிவு அப்படின்னு சொல்றாங்க. மெய் அறிவு. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வேறுபாடுகளையும் சிறப்பினையும் அடையும் அணு முதல் அண்டங்கள் வரையிலும் மெய்ப்பொருள் முதல் உயிர் வரையில் இயற்கை முதல் எண்ணம் வரையில் ஒன்று கூட்டி தொகுத்து உணரும் பேரறிவே இந்த மெய் அறிவாகும்னு சொல்றார் ஐயா. இதுவே அறிவின் முழுமை பெயராகும். முன்னர் விளக்கப்பட்ட 4 வகை அறிவும், அதாவது இயற்கை அறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, உள்ளுணர்வு அறிவு, தேர்ந்த அறிவு, இந்த 4ம் இணைந்து செயல்படும் இந்த மெய்யறிவில் முற்றும் உணர்ந்து தெளிந்த அறிவு உறுதி அயரா விழிப்பு விளங்கிய வழியில் பிறழாது செயல்புரியும் பண்பு அனைத்து உயிர்களின் வாழ்க்கை நல விழைவு இவையெல்லாம் அடக்கமாக கொண்டதேதான் இந்த மெய் அறிவு. ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த மெய் அறிவை உணர்தல் வேண்டும். தெய்வீக பேராற்றல் ஒவ்வொரு ஜீவன்களிலும் எப்படி இருக்கு? அறிவாக உள்ளது. உயிரற்ற பொருட்களில் எப்படி இருக்கு, ஜட பொருட்களில் எப்படி இருக்கு, உயிருள்ள பொருட்களில் எப்படி இருக்குன்னு நாம சிந்தனை செய்தோம். அப்போ இந்த உயிருள்ள பொருட்களிலும் அறிவு எப்படி வேலை செய்கிறது பாருங்க. அறிவு உணர்ச்சி வெல்வது இயல்பு, ஆனால் அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு.
அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா உணர்ச்சி நம்ம வெல்லக்கூடாது. உணர்ச்சி வழிபட்டு போனா நம்ம இந்த மயக்கத்துல மாயையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்போம். அறிவால் உணர்ச்சியை வென்று நாம் உயர்வை வாழ வேண்டும். மனதை அடக்க நினைத்தால் அலையும், ஆனால் அறிய நினைத்தால் அது அடங்கும். பழக்கம் சூழ்நிலை காரணமாக உணர்ச்சி அறிவை வென்றாலும் அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்வதன் மூலம் மனமடக்கும் தானாகவே உருவாகும். அழகா கவி சொல்லியிருக்கார் நம்ம ஐயா. அறிவை புலன்களில் அதிக நாள் பழகினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழகினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது, வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி வேண்டுவோம். என்ன அழகு ஐயா. அறிவை புலன்களால அதிக நாள் பழகிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா ஒரு இடத்துல அவர் என்ன பண்றாரு? அறிவை ஆராய பழகிட்டாரு. புலன்களை ஆராய்ந்து பழகி கொண்டே புலன்களை இயக்கினார். அளவு முறையோடு புலன்களை இயக்கும் போது அறிவு என்ன ஆனதுங்களா? அகண்டாகாரத்தில் நிலை பெற்றது. அப்ப அவருக்கு என்ன வந்தது சொல்றாரு? அதிக விழிப்பும். அந்த விழிப்பு நிலை வழக்கமாய் போச்சு. அறிவு புலன்களை என்ன செஞ்சதுங்களா? அறிந்தது, வென்றது. அங்க நீங்க வாங்க. அங்க அமைதி அமைதி வேணுமா? அங்க வாங்க. இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்போ இந்த மாதிரிதான் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் ஐவகையான அறிவுத்திறன் இருக்கு. நாம எந்த அறிவுல நிக்கிறோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் நாம இயற்கை அறிவு, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி படிக்கிற இடத்துலயே தான் நம்ம இருக்கோம். இந்த மெய் அறிவு என்ற பிஹெச்டி படிப்பு எப்போ வரும்? அதற்கு முறையாக தியானங்கள் பழகி அகத்தாய்வுகள் செய்து உடற்பயிற்சிகள் செய்தால் மட்டுமே தான் நாம அந்த மெய் அறிவு ஆகிய ஆறாவது அறிவு, இறைநிலையோடு ஒன்றக்கூடிய அறிவு, அந்த பேரறிவோடு நாம இணைக்க முடியும். அது ஒவ்வொருவரும் இதனை சிந்தனை செய்யணும். இந்த புலன்கள் வழியாகவே நாம் செயல்பட்டு கொண்டு புலன்களுக்கு தேவையானதை மட்டுமே நாம் தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது. அதையெல்லாம் கடந்து மெய்யறிவை நாம் உணர்தல் வேண்டும். அதற்கு இத்தனை அறிவுத்திறன்களை நாம் கடந்து வர வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்தனை செய்யணும். வாழ்க வளமுடன்.